வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம 11th 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 2 டேஸுக்கான ஒர்க் பார்த்தோம். ஸோ டே 1 டே 2 அதுக்கான வீடியோஸ் வந்து பண்ணாக்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னி, ஒரு நாள் பயோசுவாலஜி. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னி பார்த்தோம், செகண்ட் டே பயோசுவாலஜி. இன்றைக்கி திருப்பியும் வந்து பண்ணாக்கா பயோபாட்னி பார்க்குறோம். ஸோ லிவிங் வேர்ல்டு ஃபஸ்ட் லெசனில் 1 மார்க், டோட்டலாக 7 1 மார்க் கொடுத்துருக்கேன் இன்றைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க், த ரிசர்வ் ஃபுட் ஆஃப் ரோடோஃபைசியே. ரோடோஃபைசியேன்னு ஒரு ஆல்கே, அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச் அப்படின்னு பேர். த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ரோடோஃபைசியே இஸ் ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச். செகண்டு, த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் லேக் செல்வால். ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு செல்வால் இல்லை, லேக் அப்படின்னா இல்லை. அண்ட் அப்பியர் லைக் ஃப்ரைட் எக் இன் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் க்ரோ பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரைடு எக்கு, நல்லா வந்து பண்ணாக்க பொரிச்ச எக்கு மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைக்கோ பிளாஸ்மா. தேர்டு, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இங்கே நமக்கு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 4 கிங்டம், 2 கிங்டம் யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. 5 கிங்டம் யார் கொடுத்தாங்கன்னா RH விட்டாக்கர் அப்படின்றவர் கொடுத்தாரு. 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்னஸ்ட் எக்கேல். 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து கோப்லாண்ட். 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரோலஸ் லின்னேயஸ். ஸோ அதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங் பக்கத்துலேயே ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் RH விட்டாக்கர், 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எர்னஸ்ட் எக்கேல், 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கோப்லாண்ட், 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கரோலஸ் லின்னேயஸ். அடுத்து 4th கொஷின், இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்கேன். TMV டிஸ்கவர்ட் பை வேர்ல்டு. ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஸ்கவர் பண்ணவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியம் வேர்டு காயின்டு பை, பாக்டீரியா அப்படின்ற வேர்டை காயின் பண்ணவர் யார்? ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி யார்? கிளாஸிஃபிகேஷன் வைரஸ் கிவன் பை, கிளாஸிஃபிகேஷனுக்கான வைரஸ்க்கான கிளாஸிஃபிகேஷனை யார் கொடுத்தது? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு TMV டொபாக்கோ மொசைக் வைரஸை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. அவர் தான் வந்து பண்ணாக்க டொபாக்கோ மொசைக் வைரஸை டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட்டு பாக்டீரியம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்னா CG ஹாரன்பர்க் அப்படின்றவர். ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி வந்து பண்ணாக்க EJ பட்லர். EJ பட்லர் அவர் தான் வந்து பண்ணாக்க ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி. வைரஸ்க்கான கிளாஸிஃபிகேஷனை கொடுத்தது வந்து பண்ணாக்க டேவிட் பல்டிமோர் அப்படின்றவர். ஸோ இது வந்து பண்ணாக்க 4க்கு ஆப்ஷனுங்க வந்து ரைட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5, ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி யார் அப்படின்னா தியோபாரஸ்டஸ். அடுத்து கொஷின் நம்பர் 5, ஃபாதர் ஆஃப் பாட்டனி யார் அப்படின்னா தியோபாரஸ்டஸ் அப்படின்றவர். அடுத்து ரெட் டைட் அக்கர் டியூ டு த டாக்ஸிக் ப்ளூம் ஆஃப். ரெட் டைட், ஸோ சிவப்பு அலை அப்படின்னு சொல்லுவோம். ரெட் டைட் அக்கர் எதனால் வருது அப்படின்னா ஒரு டாக்ஸிக் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அதுக்கு பேருனாக்கா ஜிம்னோடினியம் பிரீவி. ஸோ அதனால தான் வந்து ரெட் டைடு வருது அப்படின்றது. அடுத்து கொஷின் நம்பர் 7, எக்ஸ்பேண்ட் BT டாக்ஸின். BTோடைய எக்ஸ்பேண்ட் கேட்டிருக்காங்க. B ஃபார் பேசில்லஸ், T ஃபார் த்ருஜியன்சிஸ். ஸோ அதான் அதோடைய எக்ஸ்பேண்ட். டோட்டலாக 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க், 2 மார்க், 2 3 மார்க், 1 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு 5 மார்க், briefly discuss on 5 kingdom classification. So briefly discuss on 5 kingdom classification. இது புக் பேக்கில் இருக்க ஒரு கொஷின். add a note on merits and demerits. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா add a note on merits and demerits மட்டும் எடுத்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு சில டைமில். ஸோ briefly discuss on 5 kingdom classification, add a note on merits and demerits. இது புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஷின். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 9, வாட் இஸ் எட்டிரோசிஸ்ட், மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன். எட்ரோசிஸ்ட் அப்படின்றது என்ன, எட்ரோசிஸ்ட்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, இது வந்து பண்ணாக்க இன்றைக்கான ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். அடுத்து லிஸ்ட் அவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிளில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. லைட்டிக் சைக்கிள் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின், அது ஒரு 5 மார்க்கு. ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த லைட்டிக் சைக்கிளில் எதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஹெட்டிங் இருக்கோ அந்த ஹெட்டிங் மட்டும் டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 5 ஹெட்டிங் இருக்கும்.
ஸோ அந்த 5 ஹெட்டிங் மட்டும் பார்த்துங்க. லிஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் லைட்டிங் சைக்கிள் 2 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி தான் வாட் இஸ் ஹெட்ரோசிஸ்ட், மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 3 மார்க் கொஷின். ஸோ இது இன்றைக்கான செகண்ட் 2 மார்க்கு. அடுத்து 11th கொஷின், வாட் இஸ் ஆர்கிபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா அப்படின்னா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஷின். அடுத்து கொஷின் நம்பர் 12, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செப்டேட் மைசிலியம் அண்டு சீனோசைட்டிக் மைசிலியம். செப்டேட் மைசிலியம்னா சீனோசைட்டிக் மைசிலியம்னா இது டிஃப்ரென்ஸு, அதுக்கான டயக்ராமும் பார்த்துக்குங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீஃப்லி டிஸ்கஸ் ஆன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இது மட்டும்தான் புக் பேக்கு. மற்ற 4 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக் எக்ஸாமில் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம், இதில் எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்க கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கான ஒர்க்கை முடிச்சிடுங்க. நேரமின்மை காரணமாக சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இதுமேல் பட்டு நாளிலிருந்து வந்து பண்ணாக்கா மார்னிங் 7 o'clock வந்து பண்ணாக்கா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் எவ்ரி டேக்கான ஒர்க்கு. நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock அந்த டேக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.